ஹலோ வியூவர்ஸ். 100 டேஸ் 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டே 25ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ரெஸ்யூம் வித் இமேஜ் ஜென்ரேட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஜெக்டில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு இன்புட் எப்படி டிக் இன்டர் வச்சு கொடுக்குறதுங்கிறத பார்த்துருக்கோம். அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நம்ம ரெஸ்யூமில் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண போகிறோம். அது டிக் இன்டரில் அப்லோட் பண்ணுவோம். அது பைத்தானில் வேர்டில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கான கோட் நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டேன். இதில் நேம், இமெயில், ஃபோன் அண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான லேபிள்ஸ் அண்ட் என்ட்ரிஸ் இருக்குது. நான் நேம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இமெயில், ஃபோன், அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜோட பாத் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேட் இமேஜ் அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். என்னோட டெர்மினலில் அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ரெஸ்யூம் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஃபைல் சேவ்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த பாத்தில் என் ஒர்க்கிங் டைரக்டரியில் ஃபைல் சேவ் ஆச்சோ அந்த பாத் எனக்கு கொடுத்துருச்சு. இது நான் உங்களுக்கு என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியில் தான் இப்போ இருக்கேன். ஸோ ரெஸ்யூம் வித் இமேஜ் டாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரெஸ்யூம் வித் இமேஜ், ஆல்ரெடி ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இது ரெஸ்யூம் வித் இமேஜ். வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். என்னோட இமேஜ் இங்கே கீழே இருக்குது. அவ்வளோதான். நம்ம கொடுத்துருந்த நேம், இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் இமேஜ் மட்டும் கீழே இருக்குது. அது கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லேட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த டப்பாவை இன்றைக்கி தான் எனக்கு மாற்ற முடியும், அதாவது நவுத்த முடியும் அப்படிங்கிறதே இன்றைக்கி தான் தெரியும்.